Hello students, இன்னைக்கு class 10 exercise 2.1ல 8th sum பார்க்க போறோம். If D is the HCF of 32 and 60. So first step HCF find out பண்ண போறோம் by using Euclid division lemma. So first step என்னது HCF. So the HCF of 32 and 60. 32 and 60. By using Euclid division lemma. Formula என்னது A is equal to BQ plus R. இப்போ இதில் biggest நம்பரை ஏனும் smallest நம்பரை Bன்னு எடுத்துக்க போகிறோம். So A is 60. Substitute பண்ணுறேன். 60 is equal to 32 into. இப்போ quotient ரிமைண்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிவைட் பண்ணலாம். 60யை 32வால் டிவைட் பண்ணலாம். 60ல் ஒரு 32 இருக்குது. Subtract பண்ணோம் அப்படின்னா 28. So quotient is 1 plus remainder is 28. So இதுதான் Q, இது R. ஓகேவா? Substitute பண்ணியாச்சு. So 32 into 1 plus 28னு கிடச்சிருக்கு. Next step 32 வந்து இப்போ இந்த பிளேஸ்க்கு வந்துடும். Then remainder 28 இங்கே எழுதிக்கணும். இந்த ப்ராசஸ் 0 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ 32வை 28ஆல் டிவைட் பண்ணுறேன். 32ல் ஒரே ஒரு 28 தான் இருக்குது. சப்ராக்ட் பண்ணோன்னா 4. ஸோ கோஷன்ட் இஸ் 1 அண்ட் ரிமைண்டர் இஸ் 4. ஸோ இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் 4. நெக்ஸ்ட்டு இந்த 28 இந்த பிளேஸ்க்கு வந்துடும் அண்ட் தென் 4 இங்கே வந்துடும். இப்போ 28ஐ 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 4 7s are 28, சப்ராக்ட் பண்ண 0. ரிமைண்டர் 0 கிடச்சாச்சு. ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு HCF என்னன்றதை எழுதிடணும். ஸோ கோஷன் 7 ப்ளஸ் ரிமைண்டர் 0. எந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது 0 கிடச்சதோ அதுதான் அந்த நம்பரோட HCF. ஸோ தேர்ஃபோர் ஹியர் HCF இஸ் ஈக்குவல் டு 4. HCF ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோமா, இதில் இருந்து இந்த 28ஓட வேல்யூவை நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ இதில் 28 வேணும்னா இந்த 32 into 1 32, இந்த 32வை இங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஆல்ரெடி அந்த சைட் 60 இருக்குது. ப்ளஸ் 32 அங்கிட்டு வரும்போது மைனஸ் 32 ஆகிடும். ஸோ இந்த 28 கண்டுபிடிச்சிருக்கேன். 28 வேணும்னா 60, இந்த நம்பர் இந்த சைடு வந்துருச்சு. ஸோ 60 மைனஸ் 32. இதை ஈக்குவேஷன் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதே மாதிரி 4ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். 4 வேணும் அப்படின்னா இந்த 28 into 1னா 28 தான். இந்த ப்ளஸ் 28 ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போயிடும். ஆல்ரெடி அந்த சைட் 32 இருக்குது. இந்த ப்ளஸ் 28 அங்கிட்டு வரும்போது மைனஸ் 28 ஆயிடுச்சு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்பில் இருந்து 2 ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஸோ எழுதுகிறேன். ஃப்ரம் 2 செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? 4 இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 28. இப்போ இந்த 2ல் இருந்து 1 கொண்டு போய் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸ் 28க்கு பதிலாக ஈக்குவேஷன் 1ல் பார்த்தா தெரியும். 28க்கு நம்ம என்ன வேல்யூ எடுத்திருக்கோம்? 60 மைனஸ் 32. அந்த 60 மைனஸ் 32வை எழுதிட்டேன். எப்படி எழுதினேன்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 படி. ஸோ அங்கே உள்ளுக்குள்ளே ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ 4 இஸ் ஈக்குவல் டு 32 மைனஸால் இப்போ உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மைனஸ் 60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. இந்த மைனஸால் இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தென் 4 ஈக்குவல் டு இப்போ இதில் பார்த்தா 2 32 இருக்குது. ஸோ 32 2 டைம்ஸ் இருக்குதுன்னு எழுதியிருக்கேன். ஏன் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரேன்னா கொஷினில் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா? ப்ளஸ் போட்டுக்கலாம். 60 வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குது? ஒரே ஒரு 60 தான் இருக்குது. பட் இங்கே மைனஸ் இருக்கிறனால அந்த மைனஸை உள்ளே எழுதிக்கிறேன். சரியா? ஏன் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா கொஷினில் கிவன் என்னென்னா D is equal to 32x ப்ளஸ் 60y. ஓகேவா? இப்போ இந்த D தான் என்னது? HCF தான் நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா 4. ஸோ Dயும் 4ம் ஈக்குவல்ன்றனால இந்த 2ஐயும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 இருக்குது,
y இருக்கிற பிளேஸில் -1 இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. தர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.